வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் புதிய கிச்சனில் இருக்கோம். நம்ம கிட்டத்தட்ட 4 வருஷமாக ஒரே மாதிரி கிச்சன் செட்டப்பில் தான் இருந்திருக்கோம். அது கொஞ்சம் போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் வித்தியாசமாக ரீமாடல் பண்ணியிருக்கேன். இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இன்றைக்கி இந்த புதிய கிச்சனில் நம்ம மசாலா டீ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதில் நம்ம அந்த ஹோல் ஸ்பைசஸ்லாம் சேர்த்து பண்ணுறதுனால டேஸ்ட் நாக்கிலே ரொம்ப நேரம் இருக்கும். அந்த சுவை மறுபடியும் இந்த டீயை கேட்க தூண்டிகிட்டே இருக்கும். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு துண்டு பட்டை, 2 கிராம்பு, 4 ஏலக்காய், கூடவே 5லேருந்து 6 போல் மிளகு. மிளகு சேர்த்தா கொஞ்சம் சுருன்னு நல்லாயிருக்கும். ஒருவேளை நீங்கள் சேர்க்க வேண்டாம்னு நினச்சிங்கன்னா மிளகு சேர்க்காமல் நம்ம பண்ணலாம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக இடித்து வச்சுக்கோங்க. இடித்தாச்சு. வாசனையே அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதை நம்ம நிறைய செஞ்சு வச்சுட்டு கூட டீ போடுறப்போ நம்ம பயன்படுத்திக்கலாம். ஆனால் ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி சேர்க்கும்போது டீயோட வாசனை இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஒரு துண்டு இஞ்சியும் நல்லா இடித்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மசாலா ரெடியாக இருக்குது. அடுத்தது நம்ம டீ போட ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி 1.5 கப் தண்ணி எடுத்திருக்கேன். தண்ணியை சேர்த்துக்கோங்க. கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா, நம்ம இடித்து வச்சுருக்க இஞ்சி. அடுத்தது இதில் நம்ம டீ தூள் சேர்க்கலாம். உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் எடுத்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் நான் சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு இது ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் தண்ணியில் நல்லா இறங்கும். இருக்கட்டும். கொதித்ததும் இதில் நம்ம பால் சேர்க்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் பால் எடுத்திருக்கேன். எனக்கு டீ கொஞ்சம் தண்ணியாக இருந்தால் தான் பிடிக்கும். அதனால் 1.5 கப் தண்ணிக்கு 1 கப் பால் எடுத்திருக்கேன். உங்களுக்கு கொஞ்சம் கெட்டியாக வேணும் அப்படின்னா 1 கப் பாலுக்கு 1 கப் தண்ணி எடுத்துக்கோங்க. டீ எப்போவுமே கொஞ்சம் லேசாக தண்ணியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். காஃபிக்கு திக்காக இருக்கணும், டீக்கு லைட்டாக இருக்கணும். இப்போ இதை உள்ளே சேர்த்துக்கலாம் பாலை. கூடவே தேவையான அளவு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 3 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துருக்கேன். உங்களுக்கு குறைவாக போதும்னா கம்மியாக சேர்த்துட்டு தேவைப்பட்டால் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்ததுக்கப்புறமா இந்த மாதிரி பொங்கி வரணும். பொங்கி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். அப்போ தான் இந்த டீ எல்லாம் நல்லா இறங்கும். இருக்கட்டும். இதை இப்போ நம்ம ஃபில்ட்ரு பண்ணி டம்ளரில் மாற்றிடலாம். டடா! அவ்வளோதான், நம்மளோட சுவையான மசாலா சாய் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அவ்வளோ நல்ல வாசனையாக இருக்குது. இதை நல்லா தூக்கி ஆற்றிட்டு நல்லா அந்த நுரை ததும்ப குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக இந்த மாதிரி டீயை வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மெட்ராஸ் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாவின் சுவை எறும்புகள் மலரட்டும். நாக்கிலே அந்த டேஸ்ட் அப்படியே இருக்குது.